கடையில் போய் சாதாரண ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுக்காக கட்டின ஃப்ரிட்ஜை பாருங்க, வெறும் 5 வருஷத்துல உடஞ்சி இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு. இதுதான் இந்த திமுகவும் அதிமுகவும் அவங்க ஆட்சியில் பண்ண சாதனைகள். இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே நமது மாவட்ட செயலாளர் மருதுபாண்டியன் அவர்கள் வந்து நேரடியாக இதனுடைய பாலம் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையை அமைச்சர் நிர்மல்குமார் அவரிடம் எடுத்து சொல்லி உடனடியாக இப்போ இதை சரி செய்யறதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. பாருங்க, இவ்வளோ லேசான கம்பி தானே, ஒரு 6 mm தான் இருக்கும். ஒரு மக்கள் பயன்படுத்துகிற பெரிய வாகனங்கள் போகக்கூடிய பாலத்துக்கு இந்த அதிமுக கட்சி போட்டிருக்க கம்பியை பார்த்தீங்களா? மக்களோட வரிப்பணத்தில் இப்படி தரமற்ற பாலம் கட்டினா எப்படி இருக்கும்? மக்களோட பணங்களை இப்படி தான் வேஸ்ட்டாக போகும். இதை சரி செய்ய தான் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மக்களோட வரிப்பணத்தில் 1 ரூபா கூட எடுக்காம முழுக்க முழுக்க இதை வந்து தரமான பாலமாக மாற்றி கொடுப்பாரு. இப்படி இந்த ஒரு பாலம் தான் கிட்டத்தட்ட இந்த ஏரியா மக்களுக்கே இருந்திருக்கு. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மாற்று பாதையுமே கிடையாது. இதனால வந்து படிக்க போற மாணவர்கள், வேலைக்கு போற தொழிலாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய குறையை வந்து மக்கள் வந்து மாவட்ட செயலர் மருதுபாண்டியன் அவர்கள்ட்ட எடுத்து சொன்ன உடனே நேரடியாக அமைச்சர்கிட்ட கொண்டு போய் உடனடியாக இதை வந்து இப்போ சரி செய்ய போறாங்க. மாவட்ட செயலர் மருதுபாண்டியன் அவர்களுக்கு அமைச்சர் நிர்மலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்ஸ் ஆஃப்.